வணக்கம் நண்பர்களே. தாமதித்ததற்கு மன்னிக்கவும். நிவேதா கோவையில் பிரபலமான கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கிறாள். முதல் 3 மாதங்கள் ஆட்டம் பாட்டமாக ஜாலியாக போனது. நிவேதா நல்ல அமைதியான பெண், படிப்பில் கெட்டிக்காரி. கடைசி பெஞ்சுக்கு முன்னாடி பெஞ்சில்தான் அமர்வாள். பள்ளி படிப்பும் பெண்கள் மட்டும் படிக்கும் பள்ளி. கல்லூரியும் மகளிர் கல்லூரி தான். சுற்றி இருக்கும் அனைத்து பெண்களும் பாய் பிரண்டுடன் சுற்றுவது, காதல் ஊர் மேய்வது, படமம் பார்ப்பதுன்னு வாழ்க்கையை அனுபவத்து கொண்டிருந்தனர். ஆனால் நிவேதாவோ படிப்பு, ஒழுக்கம் இதை மட்டுமே தன் கடைபிடித்தாள். காரணம் அம்மாவிற்காக தான். அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைப்பதால் தான். அப்பா எப்போதாவது தான் வருவார், காரணம் தெரியவில்லை. வகுப்பில் அனைவரும் பொறாமைப்படும் அளவிற்கு அழகியாக இருப்பாள். பால் நிறம் கன்னத்தில் சிரித்தால் குழி விழும். 3 மாதங்களுக்கு பிறகு திங்கள் காலை அனைத்து மாணவிகளும் வகுப்பில் அமர்ந்திருக்க ஆசிரியை உள்ளே வர்ற, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எல்லோரும் உட்காருங்க. ஆசிரியர் வகுப்பறையை நோட்டமிட குப்பையும் தூசியுமாக இருந்தது. ஆசிரியை, என்னடி இது கிளாஸ் ரூமாயில் குப்பை தொட்டியா? இப்படி கேவலமா இருக்கு. உங்க விட்டை இப்படி தானே வெச்சுருப்பீங்களா? சே, யார் கிளாஸ் லீடர்? மாணவிகள் அனைவரும் நிவேதா மேடம்னு சொல்ல. யார் நிவேதா? எந்திரி. நிவேதா மேம். ஐ எம் நிவேதா. ஏம்மா நீ மட்டும் எவ்ளோ அழகா வெச்சுருக்க முகத்தை. அதே மாதிரி கிளாஸ் ரூமை சுத்தமாக வெச்சுக்க வேண்டாமா சொல்லு. நிவேதா மேம், கிளீனிங் ஆயா வரல மேம், அதான். ஆசிரியை, ஓ, நான் சொல்ல மறந்துட்டேன். இனிமேல் ஆயா வரமாட்டாங்க. உங்க சீனியர் யாரோ அவங்கள திட்டிட்டாங்களாம். சோ நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வரமாட்டாங்க. சோ புது ஆயா வர்ற வரைக்கும் நீங்க தான் ஆயா. நிவேதா மேம், அப்படின்னா நாங்க எல்லோரும் சுத்தப்படுத்தணுமா? ஆசிரியை, நோ நோ நோ, அப்படி இல்ல. 1 மாதத்துக்கு ஒருத்தர். நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நபரை எப்படி சூஸ் பண்றதுன்னு நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க. அனைவரும் ஒவ்வொரு ஐடியா சொல்ல மேடம் திருப்தி அடையவில்லை. நிவேதா, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு மேம். சொல்லும்மா. நிவேதா மேம், பொண்ணுங்க அவங்கள அழகா வெச்சுக்கணும்னு நினைக்கறாங்க. நான் கிளாஸ் ரூமை நான் அழகா வச்சுக்கலாமுன்னு நினைக்கிறேன். சோ அந்த அழகை வச்சே செலக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆசிரியை, வேவ், செமை ஐடியா. கேர்ள்ஸ், உங்களுக்கு ஓகேவா? அழகுன்னு சொன்னா பொண்ணுங்களுக்கு சொல்லவா வேணும்? ஏன்னு கூச்சலிட்டு ஓகே மேம். நிவேதா சொல்லும்மா. நிவேதா மேம், பொண்ணுங்களுக்கு அழகே அவங்க முகம்தான். சோ முகத்தை அழகா வச்சுக்காதவாங்க தான் கிளாஸ் ரூமை அழகா வெச்சுக்கணும். அப்போதான் அடுத்த தடவை அவங்க முகமும் கிளாஸும் சுத்தமாகு. இதத்தான் நாங்க ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுனோம் மேம். ஆசிரியை, எல்லோருக்கும் புரிற மாதிரி சொல்லும்மா. நிவேதா, சொல்றேன் கேளுங்க. இதை யாரையும் புண்படுத்துறதுக்காக நான் பண்ணல். மாதத்தின் முதல் நாள் எல்லோரும் மேக்கப் இல்லாம வரணும். யார் முகத்தில் பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கோ அவங்க தான் அந்த 1 மாதம் முழுவதும் ஆயம்மா. ஃபீல் ஓகேவா? செம சூப்பர். ஆசிரியை, நீ செம அறிவாளிம்மா. தேங்க்ஸ் மேம். வெள்ளிக்கிழமை 1 ஆம தேதி. சோ எல்லோரும் மேக்கப் இல்லாம வாங்க. ஓகே. நிவேதா, அப்பாடா, நம்ம தப்பிச்சோம். ஸ்கூல்ல தப்பிச்ச மாதிரி இங்கேயும் தப்பிச்சுக்கலாம். நான் தான் கிளாஸ்ல அழகுன்னு ஸ்கூல்ல அனைவரும் சொல்வாங்க. பாவம், இந்த விளையாட்டு தான் வினையாக போகிறதென்று சொந்த செலவில் சூனியம் வைத்து கொண்டாள் நிவேதா. வெள்ளிக்கிழமை அழகி போட்டி நடத்த 2 பெண்கள் முகத்தில் முகப்பரு அதிகமாக இருக்க மாட்டிக்கொண்டனர். அனைவரும் அவர்களது பெயரை சொல்லி வாழ்த்துகள் ஆயம்மா ஆயம்மான்னு கோரஸாக சத்தமிட இருவரும் சிரித்து கொண்டே, அச்சோ சோ, இந்த மாதம் முழுவதும் மாட்டுனோமே. நிவேதா வாட்ஸ்குரூப் ஓபன் பண்ணி இந்த மாத ஆயம்மான்னு ஒரு பெண்ணின் போட்டோவை வைத்து அனைவரையும் ஏட் செய்தாள்.
வாட்ஸ்அப்பில் அந்த பெண்களை தினமும் கலாய்த்து ஓட்டி தள்ளினர், சில கொச்சையாகவும். இதையெல்லாம் படிக்க நிவேதாவுக்கும் விருப்பம் தோன்றியது. வாங்க குறிப்பில் நடந்த கதையை பார்ப்போம். பவி கவி இருவரும் இந்த மாதம் ரெண்டும் கொஞ்ச பிஞ்சிலே பழுத்ததுதான். இவர்கள் இந்த ஆயம்மா பெண்களை ஒட்டியதை பார்க்கலாம். பவி: அம்மா அம்மா ஆயம்மா எங்கம்மா. கவி: வரச்சொல் வரச்சொல், ஆன்லைனுக்கு வரச்சொல். ஆயம்மா: என்னம்மா சொல்லுங்கடி. கவி: என்னடி கிளாஸ் ரூமை சுத்தமாக கிளீன் பண்ணியா? பண்ணனிட்டேன்டி. ஆயம்மா: ஏய் டுமட்டீகவி, நாங்க அப்படித்தான் கலாய்ப்போம்டி. முகத்தையை சுததமா வெச்சுக்கல கிளின்னா வெச்சுரருப்பீங்களாடி. ஆயம்மா: ஏய் அதெல்லாம் வச்சிருப்போம்டி. பவி: கழுவமையா, பாத்துடி பாத்ரூம் பக்கம் போயிடாரிதீங்க, அப்ரோம் பாத்ரூம் கிளீனர் ஓடி வந்துறப்போறான். கவி: பிரஷ்ல அழுக்காக போகாதுடி, அதனால் நாக்க தொங்க போட்டு வருவாங்கடி. ஆயம்மா: ஏய் ஓவரா பண்டிரீங்கடி, வேண்டாம். பவி: அப்படிதான் பேசுவோம். ஒரு மாசத்துக்கு ரூல்ஸ் தெரியுமில்ல, எங்களை எதிர்த்து ஒன்னும் பண்ணேன முடியாது. குறிப்பில் எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுனா மீண்டும் ஒரு வாரம் கழுவனும் கூட்டனும். கவி: கண்டிப்பா ஒரு வாரம் ஆகும்டி, இவனால திரும்பவும் முடியாது. சாயங்காலம் பாத்ரூம் கிளீனர் வருவாரு, போனா பிரஸ்ஸில வெச்சு பெயிண்ட் அடிப்பாருடி. ஆயம்மா: வேண்டாம்டி, நானும் பேசுவேன்டி. பவி: ஹாஹாஹாஹா பேசிப்பாருடி, நாங்க அட்மின் நிவேதா மேம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இந்த முறையை நமக்கு அறிமுகப்படுத்துன நிவேதா மேடத்துக்கு போடுங்க. அனைவரும் ஓனு கத்த. நிவேதா மேமம் இருக்கீங்களா? நீ இருக்கேன், பட் நான் இப்படியெல்லாம் பேசி பழக்கம் இல்லை. பவி: நீங்க தயிர்ச்சாதம்மா இருக்கீங்க, போங்க. காலேஜ் வர்றதே இந்த மாதிரி நல்ல விஷயத்தை பழகத்தான். நிவேதா: ஐயோ நான் பேசலப்பா, பயமாவும் இருக்கு கூச்சமாகவும் இருக்கு, இதுக்கு நான் ஆக மாட்டேன். கவி: ஹலோ கில்ஸ், நம்ம இந்த குரூப் அயம்மாவை இட்டி பேசுறது உங்களுக்கு ஓகேவா? இல்லைன்னா சொல்லுங்க, நிறுத்திக்கலாம். எஸ் ஆர் நோ சொல்லுங்க. மொத்தம் 50 பேர், 47 பேர் ஓகே சொல்ல, ஆயம்மாக்கள் 2 பேர் நோ சொல்ல. நிவேதா எதுவும் சொல்லாமல் இருந்தனர். கவி: என்ன நிவேதா மேடம் பதில் சொல்லுங்க. நிவேதா: பாவம் இப்படி பேசுறது தப்புன்னு வசனம் பேச ஆரம்பிக்க. பவி: பாவம்டி, இனிமேல் நம்மையும் 3 ஆயம்மாடின்னு சொல்ல. கேர்ஸ், இனிமேல் யார் நோ சொன்னாலும் குரூப்பில் விட்டு வெளியே போனாலும் அவங்களையும் ஆயம்மா லிஸ்ட்ல சேப்போம்னு சொல்ல. நிவேதா: சாமி என்ன விட்டுருங்கடி, நானும் ஓகே சொல்லிக்கறேன், அவங்கள பேசிக்கோங்க. கவி: இதான் லீடருக்கு அழகே. நிவேதா மேடம் நீங்க கலாய்க்க ஆரம்பிங்க பாப்போம். நிவேதா சிரித்துக்கொண்டே: எனக்கு இதெல்லாம் புதுசுப்பா, என்ன விட்டுருங்கப்பா, எனக்கு செட் ஆகாது, நீங்க பேசுங்க, நானே கேட்கிறேன். கவி: ஓ நீங்க பண்ணுங்க, நான் விளக்கு புடிக்கிறேன்னு சொல்றீங்க அப்படிதான்னு. நிவேதா: இது புதுசு திரில்லாகவும் பழையாகவும் இருந்தது. சரி நான் பேசறேன், ஆனா இப்போ இல்லை, அடுத்த மாதம். பவி: ஓகே கேர்ஸ் மேடம், நெக்ஸ்ட் மாசம் பேசறாங்களாம். சப்போஸ் பேசலைன்னா அவங்க தான் 3வது ஆயம்மா. இத விட்டுட்டு குரூப்பில் இருந்து விலகுறது, மேம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு இருந்தா என்ன தண்டனை? அனைவரும் கோரஸாக: 3 வருஷம் கிளாஸ விட்டு தள்ளி வைக்கறோம், அவங்க கூட பேசறவங்களையும் தள்ளி வைக்கறேன், தண்ணி சோறு எதும் பொழங்க கூடாது, இதான் இந்த நாட்டாமை தீர்ப்பு, ஓகேவா? ஏய் டபுள் ஓகேன்னு சொல்ல. நிவேதா மேம் ஓகேவா? வேறு வழியில்லாமல் ஓகேன்னு சொன்னாள். பவி: எதிலடி விட்டோம்? கவி: பெயிண்ட் அடிக்கறது. ஹேய் ஆயம்மா, இதுக்கு முன்னாடி பெயிண்ட் அடிச்சுக்கையாடி, உண்மைய சொல்லுடி. பொய் சொன்ன, நாளைக்கு பார்த்து கண்டுபிடிச்சுருவோம். ஆயம்மா: முன்னாடி சுவத்தலையா பின்னாடியா? கவி: அப்படி போடு, அறிவாள எல்லாத்தையும் சொல்லு. ஆயம்மா: முன்னாடி 2, பின்னாடி 4. பவி:
ஆ அதான் அம்மணிக்கு பின்னாடி வெலஞ்சு நிக்குது. இப்போவும் பெயிண்டர் இருக்காரா? இருக்கார். ஆனா பெயிண்ட் அடிக்க மாட்டார். ஓன்லி பாலிஸ் மட்டும்தான். ஹாஹாஹாஹாஹா. அடப்போடி. கவி, நீ கடைசியாக நீ எப்போ பெயிண்ட் அடிச்ச? கவி: ஐயோ மேடம், ரொம்ப நல்லவங்க. டியூசன் சார் நல்லா இருக்காரா? கம்முனு முடிட்டு இருடி. கவி: மூடுன்னா எப்படி செய்யறது? பவி: சரி, தொறந்த போட்டு படு. பாத்துட்டு ஓடட்டும் அவன். இதயனத்தையும் படித்த நிவேதாவுக்கு முதலில் கிளர்ச்சியை தூண்ட ஐயோ சாமின்னு நெட்டை ஆப் செய்தாள். இந்த சுகம் புதுதென உணர்ந்தாள். சரி வாங்க அண்ணன் கார்த்தி என்ன பண்றான்னு பாப்போம். கார்த்திக்: பிலிஸ் மிஸ், ஒரே தடவை மிஸ், இங்க பாருங்க மிஸ், பிலிஸ் மிஸ். நீங்க பார்த்தா மட்டும் போதுன்னு. தமிழ் மேம் மெதுவாக திரும்பி பார்க்க. இதுக்கு மட்டும் அடங்கவே அடங்காது. அதும் பிரவீனான்னு சொல்லிட்டு. யார் அந்த பிரவீனா? ஹாஹாஹாஹாஹா. அம்மானா சொல்ல முடியும், பக்கத்து வீட்டு ஆண்டி. சரி பாய்டி செல்லம், லேட் ஆகுதுன்னு வீட்டுக்கு வர. தங்கை நிவேதாவோ ஷர்ட் மற்றும் ஸ்கர்ட் போட்டு தானாகவே சிரித்து கொண்டிருந்தாள். ஏய நிவேதா, என்னடி நிவேதா தானாகவே சிரிக்கற? இந்தா சாப்புடு. வாடா, கிளாஸ் முடிஞ்சதா? டேய், உன்ன தான் கேட்கிறேன்டா. அம்மா முடிஞ்சதும்மா. சரி உட்காரு, நான் போய் காப்பி கொண்டு வர்றேன்னு கிச்சனுக்கு நைட்டியோடு போக. கார்த்தி: இத விட்டுட்டடு, புருச எதுக்கு ஓடுனானோன்னு மனதில்ல புலம்ப. பாவம் கார்த்திக்கு தெரியாது அம்மாவுக்கும் தங்கைக்கும் சீக்கிரம் வளைகாப்பு நடத்துவான்னு.